வணக்கம். ஜெயிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னா என்ன தப்புன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அந்த ஒரு பொய் உங்களுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே பரிசா கொடுத்தா, இன்னைக்கு நாம பார்க்க போற கதையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தோத்து போறது தான். ஆமா, ஒரு பேரரசர் வச்ச ஒரு டெஸ்ட்ல நேர்மையோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம். பொய்க்கு வேகம் உண்டு, ஆனா உண்மைக்கு ஆயுள் உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது இந்த கதைக்கு 100% பொருந்தும். இது ஜுன்னு ஒரு பையன் அப்புறம் ஒரு பேரரசரை பத்தின கதை. ஒரு விசித்திரமான போட்டியில தோத்து போறது மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழின்னு நிரூபிச்ச கதை இது. சரி, கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பேரரசர். அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. ஆனா அவருக்கு அப்புறம் அந்த நாட்டை ஆள்றதுக்கு வாரிசு யாருமே இல்ல. அதனால தனக்கு அப்புறம் யார் அந்த அரியணையில உட்காரணும்னு முடிவு பண்ண இதுக்கு முன்னாடி யாருமே யோசிச்சு பாத்துறாத ஒரு டெஸ்ட வைக்கலான்னு ஒரு ஐடியாக்கு வராரு. அப்போ அந்த பேரரசர் என்ன பண்றாருன்னா, ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் அரண்மனைக்கு வர சொல்றாரு. அதுல ஜுன்னுன்னு ஒரு பையனும் இருந்தான். அவனுக்கு செடி வளர்க்கறதுன்னா அவ்வளோ இஷ்டம். பேரரசர் அங்க வந்த ஒவ்வொரு குழந்தை கையிலையும் ஒரு ஸ்பெஷல் விதைய கொடுத்து, இந்தாங்க இந்த விதைய வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ஒரு பானையில நட்டு தண்ணி ஊத்தி வளருங்க. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு நீங்க வளர்த்த செடியோட இங்க வரணும். யாருடைய செடி ரொம்ப சூப்பரா அழகா வளர்ந்துருக்கோ அவங்க தான் இந்த ராஜ்யத்தோட அடுத்த வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. இத கேட்டதும் ஜுனுக்கு ஒரே குஷி. ரொம்ப உற்சாகமா அந்த விதையோட வீட்டுக்கு ஓடுறான். ஒரு அழகான பானை எடுத்து அதுல நல்ல வளமான மண்ணை நிரப்பி பேரரசர் கொடுத்த அந்த விதைய ரொம்ப கவனமா நட்டு வைக்கிறான். டெய்லி தண்ணி ஊத்துறான். கரெக்டா வெயில் படுற மாதிரி பாத்துக்கிறான். ஒரு சின்ன செடி எப்ப முளைக்கும்னு அவ்வளோ ஆவலா காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, நாள் போச்சு, வாரம் போச்சு, மாசம் போச்சு. ஆனா ஜுன்னோட பானையில ஒரு சின்ன துளிர் கூட வரல. 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. டைம் போயிட்டே இருக்கு. ஆனா பானை அப்படியே தான் இருக்கு, வெறும் மண்ணா. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம ஒரு ஃபெயிலியரோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா மத்த பசங்க எல்லாரும் அவங்க செடி எவ்வளோ பெருசா அழகா வளர்ந்துருக்குன்னு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2 சிச்சுவேஷனையும் பாருங்களேன். ஒரு பக்கம் மத்த பசங்களோட பானைகள்ல செழிப்பான செடிங்க, கலர் கலரா பூக்கள்னு ஒரே ஜமாயா இருக்கு. அவங்க எல்லாரும் ஜெயிக்க போறோம்னு ஒரு கெத்தா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜுன், அவன் கையில இருக்கிறது வெறும் காலி பானை, கொஞ்சம் மண்ணு, அப்புறம் தோத்துட்டோமேங்கிற அவமானம். இந்த வித்தியாசம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஜுன்னோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் சக்சஸ்ல மிதக்கும்போது நீங்க மட்டும் தோல்வியோட நிக்கிறீங்க. அந்த நேரத்துல ஏமாத்தணும்னு ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். மார்க்கெட்டுக்கு போய் வேற ஒரு செடியை வாங்கிட்டு வந்து இதுதான் பேரரசர் கொடுத்த விதையிலேருந்து வளர்ந்ததுன்னு பொய் சொல்லிடலாமான்னு தோணும் இல்லையா? ரொம்ப குழம்பி போன ஜுன் அழுதுகிட்டே உங்க அம்மா கிட்ட போறான். அப்போ உங்க அம்மா சொல்றாங்க, ஜுன், நீ உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்ச. நேர்மைதான் உன்னோட பெரிய பலம். அதனால இந்த காலி பானையே எடுத்துட்டு பேரரசர்கிட்ட போ. உண்மையை சொல்லு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. இந்த வார்த்தை தான் ஜுனுக்கு ஒரு புது தெம்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு நாளும் வந்துடுச்சே. அரண்மனை முற்றமே ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான செடிகள் அங்க குவிஞ்சிருந்துச்சு. இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஜுன் மட்டும் அவனோட காலி பானையோட யாருக்கும் தெரியாம கூட்டத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்க முயற்சி பண்றான். பேரரசர் மெதுவா நடந்து வந்து ஒவ்வொரு செடியா பாக்குறாரே. அங்க இருக்கிற அவ்வளோ அழகான செடி, பூத்து குலுங்குற மலர்கள், எதையும் பார்த்து அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவர் முகம் ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. இத பார்த்த எல்லாருக்குமே ஒரே டென்ஷன். என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் கூட்டத்துக்கு பின்னால நின்னுகிட்டு இருந்த ஜுன்னை பேரரசர் பாத்துட்டாரு. இங்க வான்னு கூப்பிடுறாரு. ஜுன் பயத்துல நடுங்கிக்கிட்டே முன்னால போய், மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கொடுத்த விதையா நட்டு டெய்லி தண்ணி ஊத்துன. ஆனா எதுவுமே வளரல. நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த இடமே அப்படியே அமைதியாயிடுச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இப்ப ஜுன்னுக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு. ஆனா பேரரசர் ஒரு சின்ன புன்னகையோட எல்லாரையும் பார்த்தாரு. அப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்க இருந்த எல்லாரையும் அதிர்ச்சியில உறைய வச்சது. நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள். ஆமாங்க, அந்த டெஸ்டோட உண்மையான ரகசியமே இதுதான். வேக வச்ச விதைகள் எப்படி முளைக்கும்? அது முளைக்கவே முளைக்காது. மத்த குழந்தைங்க எல்லாருமே அவங்க விதை முளைக்கலன்னு தெரிஞ்சதும் ஜெயிக்கணுங்கிற ஆசையில வேற விதைய நட்டு பொய் சொல்லிட்டாங்க. அவங்க நேர்மையை விட வெற்றியை பெருசா நினைச்சாங்க. ஆனா ஜுன் மட்டும்தான் தன்னோட உண்மையான தோல்வியை தைரியமா ஒத்துக்கிட்டான். அதனால இந்த ராஜ்யத்தை ஆடுறதுக்கு இவன் ஒருத்தன்தான் தகுதியானவன்னு பேரரசர் அறிவிச்சிட்டாரு. அப்பதான் ஜுனுக்கு புரியுது, அவன் கையில இருந்த அந்த காளிப்பானை அவனோட தோல்வியோட அடையாளம் இல்ல, அது அவனோட நேர்மையோட அடையாளம்னு. அதுதான் அவனோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. பாத்தீங்களா, ஜுன்னோட செயல் நேர்மையை காட்டுது, மத்த பசங்களோட செயல் ஏமாற்றத்தை காட்டுது.
சரி, இப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட சில முக்கியமான குணங்களை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கான பாடங்கள். முதல்ல இன்டெகிரிட்டி, தமிழ்ல நேர்மைன்னு சொல்லலாம். இது சும்மா உண்மைய பேசுறது மட்டும் இல்லைங்க. யாருமே பார்க்காத நேரத்துல கூட இது சரின்னு படுதோ அதை செய்யறது. ஜுன் தனியா இருந்தா வேற செடிய மாத்தி வைக்க சான்ஸ் இருந்துச்சு, ஆனாலும் அவன் நேர்மையா இருந்தான் பாத்தீங்களா? அதுதாங்க உண்மையான இன்டெகிரிட்டி. அடுத்ததா டிசீவ், அதாவது ஏமாத்துறது. மத்த குழந்தைங்க எல்லாரும் ஒரு அழகான செடியை காட்டி பேரரசரை ஏமாத்திடலான்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? அவங்க பேரரசரை ஏமாத்தல, அவங்களையே அவங்க ஏமாத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய ராஜ்யத்தையே ஆளக்கூடிய வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க. மூணாவதா கரேஜ், அதாவது தைரியம். தைரியம்னா சண்டை போடுறது மட்டும் இல்ல. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் கூட நாம தோத்துட்டோம்னு நேர்மையா ஒத்துக்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய தைரியம். ஜுன் காட்டுனது அந்த மாதிரியான ஒரு தார்மீக தைரியம். கடைசியா ஜெனியூன், அதாவது உண்மையானது. இந்த கதையோட முக்கியமான மெசேஜே இதுதான். ஒரு பொய்யான வெற்றிக்கு எந்த மதிப்புமே கிடையாது. ஆனா ஒரு உண்மையான தோல்வி இருக்கே, அது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும். ஜுன்னோட காளிப்பான போலியானது இல்ல, அது ஜெனியூன். அதனாலதான் அது ஜெயிச்சது. சரி, இப்ப இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். இந்த பாடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருடைய கையிலயுமே ஒரு பானை இருக்கு. உங்க பானையில என்ன இருக்கு? நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பொய் சொல்லி கிடைக்கிற வெற்றி அது வெற்றியே இல்ல, அது ஒரு ட்ராப். ஏன்னா உண்மையான மரியாதையும் நம்பிக்கையும் நாம எவ்வளோ நேர்மையா இருக்கோங்கிறத பொறுத்து தான் கிடைக்கும், வேற எதனாலையும் இல்ல. கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அழகான பொலிப்பூவை கையில வச்சிருக்கீங்களா? இல்ல எது உண்மையோ அதை அப்படியே காட்டுற ஒரு நேர்மையான காலி பானையை கையில வச்சுக்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.